ஹலோ மக்களே, வெல்கம் டு அன்ஸ்டாப்பபிள் மைண்ட் செட். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது வேலையை தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றின நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு ப்ரொக்ராஸ்டினேஷன். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வேலை இருக்கும். அந்த ஒரு அத்தியாவசியமான வேலையை கூட நம்ம நாளைக்கு செஞ்சுப்போம், இல்லை நாளை மறுநாள் செஞ்சுப்போம், இல்லை நாளைக்கு காலையில் எழுந்து செஞ்சுப்போம் அப்படின்ட்டு உங்களையே உங்களுக்கு உள்ளே இருந்து ஒரு உள்ளுணர்வு தள்ளி போட சொல்லிகிட்டே இருக்கும். இதை ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையை தள்ளி போடுற ஒரு பழக்கம். இந்த பழக்கத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, அதாவது இந்த பழக்கத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு 10 விதிமுறைகளை உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எவ்வளவு தான் திறமையான ஆளாக இருந்தாலும், கிரியேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும், செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடுற பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம தொழிலையோ இல்லை நம்மளோட வேலையிலையோ இல்லை நம்ம அன்றாட செய்யக்கூடிய நம்மளோட செயல்களிலையோ நம்மளோட முன்னேற்றத்துக்கு மிகவும் தடையாக இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிரும். இதை எப்படி கைவிடுறது? இங்கே நம்மள பல பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையில் ஒன்று, நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறது தான். அதிலும் குறிப்பாக மாற்றிக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம்னா, உடனே செய்ய வேண்டிய வேலையை இல்லை செய்ய முடிகிற வேலையை கூட பிறகு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுவது தான். நம்ம எவ்வளவு தான் திறமையான ஆளாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், இப்படி வேலையை தள்ளி போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர் 1, டைம் டேபிள், அதாவது நேர அட்டவணை. தள்ளி போடுற மனநிலையை நம்ம முதல்ல மாற்றுறதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது வேலைக்கான நேரத்தை குறிக்கிறது தான். இந்த நேரத்தில் இந்த வேலையை நான் செய்வேன், இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை செய்வேன்னு நமக்கு நம்மளே கட்டளை போட்டுக்கணும். நம்பர் 2, ஆஸ்க் ஏ கொஸ்டின். கேள்வி கேளுங்க, அதாவது உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. ஒரு வேலையை தள்ளி போடுறதுக்கு முன்னாடி உங்களிடம் நீங்களே இந்த கேள்விகளை கேளுங்க. ஏன் இதை நாம தள்ளி போடணும்? இந்த வேலையை தள்ளி போடுறதுனால ஏற்படுற பிரச்சனை என்ன? தள்ளி போடுவதால நமக்கு என்ன நஷ்டம்? ஒருவேளை நாம இந்த வேலையை நேரத்துக்கு முடிச்சுட்டா நமக்கு இந்த வேலையினால என்ன கிடைக்கும்? இந்த மாதிரியான கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு வேலையை தள்ளி போடாமல் செய்வதற்கான ஒரு உற்சாகம் கிடைக்கும். தள்ளி போட்டால் ஏற்படும் பின்விளைவுகளும் உங்களுக்கு புரியும். நம்பர் 3, பி நேச்சுரல். இயல்பாக இருங்க. அதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வீரனை போல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாகவே அந்த வேலையை செய்ய முடியுங்கிறத நம்புங்க. கிடைக்கிற நேரத்தில் செய்யக்கூடிய அவசியமான வேலைகளை உடனுக்குடனே செஞ்சு பழகுங்க. அதை உங்களோட இயல்பாகவே மாற்றுங்க. இந்த பழக்கத்தினால உங்களுக்கு ஏற்படும் ஈர்ப்பு எந்த ஒரு வேலையையும் உங்களை தள்ளி போட விடாமல் உடனுக்குடனே செய்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ண போகுது. நம்பர் 4, செப்பரேட் யுவர் செல்ஃப், அதாவது பிரித்து கொள்ளுங்கள். எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு வேலை இருக்குன்னா அதை நீங்களே சின்ன பகுதிகளாக பிரிச்சுக்குங்க. இப்போது ஒரு நேரத்தில் ஒரு பெரிய வேலையை செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அதில் உள்ள சிரமங்களை நினச்சி நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். தள்ளி போடுவதனால என்ன பிரச்சனை வரும்னா, நம்மளோட டெட்லைன் கிட்ட நெருங்க இன்னும் அதிகமாக தான் சிரமங்கள் அதில் சேரப்போகுதே தவிர அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால நம்ம இன்னும் சோர்வடைஞ்சிட்டே தான் இருப்போம். இதுக்கு மாற்றாக என்ன செய்ய வேணும்னா, முதல்ல நான் இதை பண்ணுவேன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, எக்ஸாமுக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, நான் நாளைக்கு படிக்க போகிறேன், இன்னும் 2 நாள் டைம் இருக்குது, நான் நாளை கழிச்சு படிச்சிருவேன், இல்லைனா எக்ஸாம் அன்னைக்கு காலையிலே நான் அதை படித்து முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்காம நீங்கள் முதல்ல உங்களோட வேலையை ஒரு 3-4 பாகங்களாக பிரிச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு நான் இதை முடிச்சிருவேன், 2வது நான் இதை முடிப்பேன், 3வது இந்த வேலையை நான் செஞ்சு முடிப்பேன், இறுதியாக நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன்னு சிறு துண்டா ஒவ்வொன்றா பிரிச்சுக்குவாங்க. நம்பர் 5, மினிமைஸ் எக்ஸ்கியூஸ். சாக்கு போக்குகளை குறைங்க. ஒரு வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சு முடிக்காம, எனக்கு நேரமே இல்லை, எனக்கு மன அழுத்தமாக இருக்குது, எனக்கு இப்போ இந்த வேலை செய்வதற்கான மனநிலையே இப்போது எனக்கு கிடையாது என்று நமக்கு நாமளே காரணங்களை சொல்லிக்கொள்ளாமல் இருக்கணும். முதல்ல உண்மையில் காரணம் இது கிடையாது, சாக்குப்போக்கு தான் இதுக்கு காரணம்னு நீங்கள் உணருங்க. உங்களால் எந்த நேரத்திலையும் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்க முடியும்னு நம்புங்க. அதை உங்கள் மனதில் முதல்ல பதிய வைங்க. இது உங்களை வேலையை தள்ளி போடுறதுலேருந்து பாதுகாக்கும். நம்பர் 6, டர்ன் ஆஃப் யுவர் டேட்டாவை ஆஃப் செய்யுங்கள். இன்னைக்கு பலரோட வேலைகளையும் தேங்க வைப்பது இணையத்தின் பயன்பாடு தான். நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த நேரத்தில் நீங்கள் மற்ற வேலைகளில் கவனத்தை ஈடுபடுவதை குறைத்து கொள்வது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, நீங்கள் பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயுமே நீங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு உங்களோட மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடும். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட டேட்டா ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லை தேவைப்பட்டால் உங்களோட ஃபோனையும் கூட ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வேலையில் முழு கான்சன்ட்ரேட்
கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிறதுனால தான் இது சாத்தியமாகும். நம்பர் 7, கெட் எசிடேட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான ஒரு செயலை செஞ்சுக்கோங்க. உதாரணமாக உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்பது, உங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடுவது என உங்களுக்கு நீங்களே பரிசளித்து கொள்ளுங்கள். இது உங்களை ப்ரொக்ராஸ்டினேஷன்லேருந்து வெளியே கொண்டு வர பெரிதும் உதவுது. நம்பர் 8, திங்க் த்ரோட் தி ப்ராப்ளம். பிரச்சனைகளை சிந்திங்க. ஒரு செயலை நீங்கள் செய்யாமல் இருப்பதால் பெரிதும் பாதிக்கப்பட இருப்பது நீங்கள் தான் என்பதை முதலில் உணருங்க. சரியான நேரத்தில் செய்து முடிக்காத பணியால் உங்களுக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகளை முன்கூட்டியே யோசிங்கள். அந்த பிரச்சனைகளை நீங்க முன்கூட்டியே யோசிச்சிட்டீங்கன்னா உங்களால் அந்த வேலையை தள்ளி போட உங்களால் முடியாது. நம்பர் 9, ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். உங்களை மன்னியுங்கள். கடந்த காலத்தில் உங்களை பற்றின குற்ற உணர்வுக்கு ஆளாகுவதை நிறுத்துங்க. இதை நான் முன்னாடியே செஞ்சுருக்கலாம், இதை முன்னாடியே நான் தொடங்கியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் அதில் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பேன். நான் எப்போதும் ஏன் தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன், என்னால் எதையுமே சரியாக செய்ய முடியாது அப்படின்ட்டு யோசிப்பதை நிறுத்துங்க. கடந்த காலத்தில் ஒரு வேலையை நீங்கள் தள்ளி வைத்ததற்காக உங்களை நீங்களே முதல்ல மன்னிச்சிக்கோங்க. இது மென்மேலும் உங்களோட வேலையை தள்ளி போடுவதை நிறுத்தி உங்களை ஒரு செயலை செய்ய தூண்டும். நம்பர் 10, ஃபினிஷ் த ஹார்டஸ்ட் ஃபர்ஸ்ட். கஷ்டமானதை முதலில் முடியுங்கள். பல பேருக்கு இருக்கிற ஒரு பழக்கம் இருப்பதிலேயே கஷ்டமான வேலையை கடைசியாக முடிக்கலான்னு தள்ளி போடுவாங்க. இதை மாற்றுறதுக்காக அந்த மனசை உடைச்சி கஷ்டமான வேலையை முதலில் முடிச்சிட்டா மனதில் இருக்கிற மன அழுத்தம் நீங்கி ஒரு உற்சாகம் ஏற்படும். மற்ற வேலையை அந்த வேகத்திலே நீங்கள் ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எக்ஸாம் எடுத்துக்கலாம். நீங்கள் 1 வேர்டை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸில் நீங்கள் கடைசியாக படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இது நீங்கள் 5 மார்க் 10 மார்க்கை முதல்ல முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வேர்ட் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமாயிரும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உபயோகமாக இருந்துருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய்.